சபையை உருவாக்கும்படி இந்த பகுதியில் நம்ம ஊழியம் செய்திருக்கிறோம். பல விடமாக இங்கு ஒரு அழகான சபையை கட்டளிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற இந்த ரோடும் எதிர்பார்க்காத ரோடு, அது போலவே இங்க வந்திருக்கிற சபையும் மனிதர்கள் எதிர்பார்க்காதது பரலோகம் எதிர்பார்த்திருக்கிறது. அல்லேலூயா. இங்க தாசர் அருமையான தகப்பனார், தகப்பன் என்று சொல்வதற்கு என்னோட அம்மா ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல 4 ஊழியர்களை அழைத்திருந்தோம், ஐயாவும் அழைத்திருந்தோம். அவர் அவங்க 4 பேர் நிற்க வைக்க ஒரு வார்த்தை சொன்னேன். என்னன்னா, என்னோட அப்பா 1990 மரித்தார். அதுக்கு பின்பாக அநேக ஆவிக்குரிய அப்பாக்களை கற்றுக் கொடுத்தார், பாஸ்டர்களை கொடுத்தார். அதுல பார்த்தா 4 ஊழியர்களை நம்ம அழைத்திருந்தோம். அதுல அருமையான தகப்பனார் இருந்தார். அல்லேலூயா. அதனால ஐயாவை அப்பா நிலையத்தில் நான் எந்த இதுவும் வருத்தப்படல. ஆனால் அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார், அதிகமாக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த அந்த நீர் பாய்ச்சி கொண்டே இருக்கிறார். விதையை நட்டு அந்த விதையை வளர செய்யும்படி அவர் நீர் பாய்ச்சி கொண்டே இருக்கிறார். ஏறக்குறைய டெடிகேஷன் பண்ணும்போது நான் வந்திருக்கேன். 10 வருடத்துக்கு மேலாக இருக்கு நினைக்கிறேன். 10 வருடத்துக்கு மேலாக, அதுக்கு மேலாகவும் இங்கு உழைத்து கொண்டே இருக்கிறார். அந்த நீர் பாய்ச்சுகிறது, அந்த விதைக்கு நீர் பாய்ச்சுகிறது. அந்த விதை வளர வேண்டும், விதை நன்றாய் வளர வேண்டும். 2வது நன்றாய் வளர வேண்டும். அவங்க இந்த காலத்துல பார்த்தா, நான் எப்போ சொல்லுவேன், நல்ல மெய்ப்பர், நல்ல சபை, நல்ல மெய்ப்பர், நல்ல சபை, நல்ல பிரைவேட் டியூஷன். சொல்லுங்க, டியூஷன். 3 காரியம் மிக முக்கியமான காரியம். 3 காரியம் சொல்லுங்க. முதல் காரியம் நல்ல சபை, நல்ல மெய்ப்பர், நல்ல பிரைவேட் டியூஷன். அப்படின்னா நல்ல சர்ச்சில் கற்றுக் கொடுத்திருக்கிறார், நல்ல மெய்ப்பரை கொடுத்திருக்கிறார். பிரைவேட் டியூஷன்னா தனிப்பட்ட விதத்தில் வந்து சந்திப்பார். டியூஷன்ல பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, அப்பா ஸ்கூலுக்கு போயிருந்தா பிள்ளைங்க என்ன பண்ணுவாரு, அந்த பிள்ளைகளை டியூஷன் நடத்துவாங்க. அந்த டீச்சர் என்ன பண்ணுவாங்க, அவங்களை ஸ்பெஷலாக கவனிப்பாங்க. அப்படின்னா என்ன ஆகும்னா, ஹவுஸ் விசிட்டிங். உங்களை வீடுகளை அவர் சந்திக்கிறார். நான் பார்த்த வரைக்கும், நான் அறிந்த வரைக்கும் அவர் அதிகமாய் ஒவ்வொரு வீடுகளையும் சென்று ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. அல்லேலூயா. அப்ப நல்ல சபை கொடுத்திருக்கிறார், நல்ல மெய்ப்பரை கொடுத்திருக்கிறார், நல்ல பிரைவேட் டியூஷன் எடுக்கிறார், நல்ல ஒரு தகப்பன் கொடுத்திருக்கிறார். வளர வேண்டியது யார் கையில் இருக்கிறது? யார் கையில் இருக்கிறது? நல்ல வளர்த்து விடுகிற தகப்பனை கொடுத்திருக்கிறார். இந்த காலகட்டங்கள்ல நல்ல மெய்ப்பன் இல்லை, நல்ல சபை இல்லை, நல்ல தனிப்பட்ட விதத்தில் உங்களை கவனிக்கிற விசாரிக்கிற மெய்ப்பொருளாக பண்ணிக்கிறாங்க. அநேக இடங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு தகப்பனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பைபிள் நம்ம சின்னப்பா இருக்கமா, பைபிள் வீட்டில் படிங்க, சின்னப்பா. அல்லேலூயா. ஏன்னு தெரியல, ஒரு நல்ல ஃபயரான ஒரு பிரசங்கம் பண்ணலாம்னு வந்த கர்த்தர் ஆவியை சில இடங்கள்ல போனா கர்த்தர் பொறுமையா பேச வைப்பார், சில இடங்கள்ல போனா ஃபயராக்கியே மாற்றி விடுவார். இங்க நிதானமா பேசும்படி தேவன் ஆவியை டியூன் பண்ணிருக்கிறார், நம்ம கொண்டு வராங்க. அல்லேலூயா. அதனால 2 கை தட்டினால்தான் சபை வளரும். அல்லேலூயா. உங்க நல்ல சபை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வளர வேண்டியது உங்களுடைய கடமை. வளர வேண்டியது ஒருவா. நான் இன்றைக்கு பயத்தை படித்தேன், மட்டும் கை தூக்கி பாப்போம். அழகா இன்றைக்கு பயில படிச்சாங்க, பாட்டியம்மா படிச்சிருக்கிறாங்க. கை தட்டு. நான் பயில இன்னைக்கு நான் ப்ரேயர் பண்ண கொஞ்சம் கை தூக்கு. 4 பேர் தான், 5 பேர். நீங்க யாராவது சாப்பிட வந்துருக்கீங்களா? நான் மட்டும் சாப்பிட வந்தேன், நானே எப்படி சாப்பிட வந்துருக்கேன். யாராவது சாப்பிட வந்தீங்களா? எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பார்த்தீங்களா? நீ வசனம் தான் சொல்றாரு, தேவ சித்தத்தை செய்வது உணவு என்கிறார். தேவ சித்தத்தை செய்வதே எனக்கு உணவு என்கிறார். இன்றைக்கு நாம ஜெபம் செய்யல, சரி இந்த ஒரு வாரம் முழுமையாக நான் ஜெபிக்கவே இல்லை அப்படி சொல்ற உண்மையாக கை கொடுத்து பார்ப்போம். இந்த வாரம் ஃபுல்லாக நான் ஜெபிக்கவே இல்லை. எதுக்கே அவங்க வயா பார்க்கணும், கணக்கு எனக்கு இல்லையும் வயாக்கு தான் காட்டணும். அருமையான பிரதர்ஸ் கணக்கு கம்மி. இந்த வாரம் ஃபுல்லாக நான் ப்ராப்பரா நான் தினந்தோறும் ஜெபித்து இருக்கிறேன் அப்படின்ற கை மட்டும் தூக்கம் ஜெபிச்சத நான் தினந்தோறும் ஜெபித்து இருக்கிறேன். வீட்டுல பலிபடத்துல வந்து பெயரை கட்டக்கூடாதுங்க. தேவ சமூகத்துல உங்க ஜப வீட்டுல ஜப சின்ன வீடோ பெரிய வீடோ அது சின்ன இடத்த கண்டுபிடித்து ஜெபிக்கணும்.
ஒருத்தம் தான் கை கொடுக்குறாரு. ஐயா பிரதர் மட்டும் கொடுக்குறாரு. சிஸ்டர் மொத்தம் முடியும். அதாவது என்ன பண்ணீங்கன்னா 5 நாள் 6 நாள் ஐயா 5 நாள் முடிவு இருக்கிறது. இந்த 5 நாள்ல பார்த்தா நீங்க ப்ராப்பரா பிரேயர் இல்லை. நல்ல சரியான இவர் போடுற எஃபெக்டா எங்க போயிட்டு இருக்கு பாருங்க. ஓட்ட பையில மொத்த பையில போயிட்டு இருக்கு. ஓட்ட விசுவாசம் வைத்து கொண்டு சாதிக்க முடியாது. ஒரு சபை வளருது என்றால் ஒரு சபை 10 விசுவாசி இருப்பார் என்றால் அல்லது 20-30 விசுவாசி வரைக்கும் இருப்பார் என்றால் அந்த ஊழியர்களுடைய வேலை அதிகம். என்றைக்கு 30 விசுவாசம் தாண்டி 50, 60, 100 கிட்ட வந்துட்டாங்களோ அப்ப அந்த விசுவாசியுடைய வேலை அதிகம். 20 வருடம் ஊழியக்காரர் ஓடலாம். 20 வருடம் கழித்து அந்த சபை ஓடலாம். 20 வருடம் கழித்து நான் முன்னேற ஒழித்து 17 வருடம் ஆகிறது. ஊழியத்தை ஆரம்பிச்சு 21 வருடம் ஆகிறது. அது 20 வருடம் கணக்கு வைத்து போவோம். 20 வருடம் கழித்து எனக்கு தேவைப்படுது என்னன்னா ஒரு ரெஸ்ட் தேவைப்படுது. அப்ப எனக்கே இருக்குன்னா ஐயாவுக்கு 30 வருடம் இருக்கு நினைக்கிறேன். 30 வருடம் கழித்து அவருக்கு ரெஸ்ட் சபை கொடுக்கணும். சபை என்ன கொடுக்கணும்? சபை ரெஸ்ட் கொடுக்கணும். ஆனா சபை என்ன பண்ணுது? நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ நீங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்க. யாரெல்லாம் பைபிள் படிக்கிறீங்க அவங்க ரெஸ்ட் எடுத்து கொடுக்குறீங்க. நல்ல ஷார்ப்பாக்கப்பட்ட கத்தியானது மனிதன் வெட்டு போடுது. அது அந்த மனிதனுக்குரிய கரங்களுக்கும் சரீரத்துக்கும் வேலை குறைவா இருக்காது. அந்த காலத்துல கத்தி பெரிய மரத்தை வெட்ட சின்ன கத்தி சரியா இருக்காது. பெரிய மரத்தை வெட்ட சின்ன உமி சரியா இருக்காது. இப்ப பெரிய விஷயம் வந்துருச்சு. ஒரு நொடியில டக்கு வெட்டி போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப இங்க இருக்கிற தாசன் தேவ ஊழியக்காரர் அவர் அதிகமான ஸ்ட்ரென்த்தை கொடுத்துட்டு பதிலா நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அவர் கொடுக்க வேண்டிய அந்த ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியா இருக்கும். அவர் எஃபெக்ட் போட வேண்டியது மிக கம்மியா இருக்கும். இப்ப சபைக்கு போய் சென்னைக்கு போய் மக்கள் இருந்தாங்க. அந்த சபையில போயிட்டு நான் ஜஸ்ட் பிரசங்கம் பண்ண ஆரம்பம் 10 நிமிடத்துக்குள்ளே பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சு உடனே ஒரே ஒரு வசனம் தான் சொன்னேன். அந்த வசனம் சொன்ன உடனே சபை மக்கள் எல்லாம் நிரம்ப ஆரம்பிச்சாங்க. என்னால 20 நிமிடம் வரைக்கும் நான் அமைதியா நான் நின்று கொண்டு தெரிஞ்சிருச்சு. என்னுடைய வேலை அங்க இல்ல. அதனால எனக்கு செயல்பட ஆரம்பிச்சுட்டாரு. 20 நிமிடம் அமைதியா இருந்தேன். நான் கஷ்டமோ எதுவுமே செய்யல. ஏன்னா பரலோகம் செயல்பட எனக்கு வேலை கிடையாது. அல்லேலூயா. அப்ப ஊழியக்காரருக்கு நீங்க ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். ஊழியக்காரர் நல்லா இருக்கணும், கொஞ்ச நாள் நல்லா வாழணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஜெபங்கள் நீங்க எந்த ஜெபத்துக்கு வந்தாலும் நீங்க ஜெபித்து விட்டுருவாங்க. அது 20 ஜெபத்துக்கு வந்தா 2 காரியம் செய்யலாம். ஒன்று வந்து சாயந்தரத்துக்கு நல்ல ஒரு மணி நேரம் நல்லா தூங்கிடுவாங்க. ரெண்டாவது 1 மணி நேரம் ஜெபம் பாடல் பாடி ஆலோசிச்சுவாங்க. இன்னும் பியூட்டிஃபுல்லா பார்த்தா அந்நிய பாஷை பேசிடுவாங்க. இப்படி நீங்க அழகா இதை செய்து கொண்டு வந்தீங்கன்னா அந்த இங்கேயும் வழிபடத்தையும் ஆனந்தம் இருக்கும், அங்கேயும் ஆனந்தம். ஆமென். ஹல்லேலூயா. செய்வீங்களா இல்லையா? அப்படின்னா வாழணும். ஆமென். நிறைய ஊழியர்கள் அன்பிட்டே இருக்காங்க விசுவாசிகள். ஒரே நேரத்துல 10 ஒரு 5 குடும்பத்துக்கு பிரச்சனை. 5 குடும்பம் நான் சந்திக்க வேண்டியதா இருக்குது. அன்றைக்குதான் எனக்கு நெஞ்சு வலியா வந்து நெஞ்சு வலி வரல, ஒரு விதமான பலவீனம். 5 வீட்டுல வருகிற போராட்டம் காக்குது. அப்ப இந்த சபையில 100 மக்கள் கூட்டம் அதிகமாக போராட்டங்கள் அதிகம். இங்க ஒருத்தவங்க போன் போடுவாங்க, அங்க ஒருத்தவங்க போன் போடுவாங்க, அங்க ஒருத்தவங்க போன் போடுவாங்க. என்ன நடக்குது? எல்லா தலைவரையும் எங்க இறங்குது? எல்லா போராட்டமும் எங்க இறங்குது? அப்பாட்ட இறங்குது. அல்லேலூயா. நீங்க ஜெபத்துல அதிகமா இருப்பீர்கள், வசனத்துக்கு அதிகமா இருப்பீர்கள், உங்கள் சபை வளர்கிற சபையாக மாறும். ஊழியக்காரர் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுக்காரர் 12 பேர் இருந்தாங்க. அதனால்தான் இயேசு காப்பாற்றப்பட்டார். அவரால் சிறப்பாய் ஊழியம் செய்ய முடிந்தது. அந்த 12 பேர் இல்லை என்றால் அவருடைய ஊழியமான கலந்து போகுது. இயேசுடைய ஊழியத்தின் ரகசியம் என்னவென்றால் அந்த இயேசுக்கு தோல் கொடுக்கும்படி, இயேசுக்கு செயல்படும்படி, இயேசு வந்து உட்கார்ந்தாங்க, பெருக்க ஒரு ஆள் இருந்தாங்க, கொடுக்க ஒரு ஆள் இருந்தாங்க, முட்டை தூக்க ஒரு ஆள் இருந்தாங்க, சகலம் செய்ய ஆட்கள் இருந்தாங்க. இயேசுக்கு ஒரே வேலைதான், நடப்பதும் பிரசங்கம் செய்வதும். இயேசு தூக்கி போல இயேசு நடந்து சென்றார். ஆனால் அவங்களுக்கு சகலம் அவங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆள் இருந்தாங்க. அதனால அவர் பிரசங்கிக்கிற வேலையை அழகாய் ஜெபத்திலும்
செய்திலும் அவர் அதிகமாய் செயல்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோமா? ஒரு இப்போது இன்ட்ரோடக்ஷன் ஒன்று கொடுக்கிறது உண்டு. 2 அதிகாரம் பேனா எடுத்துக்கொள்ளுங்க. பிள்ளைங்க வளர பிள்ளைங்க பேனா எடுத்துக்கொள்ளுங்க. கையில பசங்க தூக்கி கொண்டே இருப்பேன். எந்த சபை வளர்கிற சபை என்றால் அந்த சபை டைம் போட்டுருக்கணும். கையில பேனா இருக்கணும். இந்த சபைக்கு வரும்போது பைபிள் பேனா நோட்ல வராது. சபைக்குள்ள மைக் பிடிக்கிற பிரதர்ஸ் சுட்டு கண்டிப்பாக செய்யணும். மைக் பிடிக்கிறவங்கலாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு. கல்லூரிலேயே அதிகமாக மைக்கு கொடுத்த ஒரே பாஸ் அந்த ஐயா தான். நான் பார்த்துருக்கேன். அநேக இடத்துல சொல்லியிருக்கேன். அநேக இடத்துல நான் கல்லூரிப்படத்தை பேசும்போதெல்லாம் இவரை பேசாம இருந்தது கிடையாது. அநேக வளர்த்த சபை நான் போன வாரம் பேசி கொண்டிருந்தேன். ஒரு 5 ஊழியக்காரர்களை சொல்லி இந்த 5 ஊழியக்காரர்களை இங்க இருக்கிற ஊழியக்காரர்களை எழுப்பினான். ஆனால் அதை சரியாக பயன்படுத்தாதவர்கள் அதிகமா இருக்காங்க. ஊழியக்காரர்கள் எழுப்பினார். ஆனா என்ன பண்ணல, அது அந்த அருமையான பாக்கியத்தை தவறாய் பயன்படுத்த நிறைய பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் எல்லாம் எனக்கு தெரியும். நான் நேசிக்கிற சபையை தான் விசாரிக்கிறேன். நான் சபையை நேசிக்கிறேன். அதனால விசாரித்து கொண்டிருக்கிறேன். தேவன் மகிமைப்படுவாராக. 2 வருஷத்துக்கு புத்தகம் 1ஆம் வசனம் டக்குனு படிக்கிறாங்க. படிக்க தேவையில்லை. நான் நிறைய வருஷம் பேசுகிறேன். நல்ல வார்த்தை குறித்துக் கொள்ள வேண்டிய வார்த்தை பரிசுத்த உதவி செய்கிறாங்க. அன்றையும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் போடுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை அப்ப போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் வருகை போடுங்க. நோட்ல குறிங்க. அப்படியே 1ஆம் வசனம் படிங்க சகோதரி. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை முதல்ல 1ஆம் வசனம் சொல்கிறது இயேசு கிறிஸ்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை என்று பேசப்படுகிறது. 2ஆம் வசனம் சொல்கிறது போன் கையில போன் வைத்திருக்கிறவங்க, ஸ்மார்ட் போன் வைத்து நல்ல போன் வைத்திருக்கிறவங்க ஒரு ரெக்கார்ட் போடுறாங்க. ஆடியோ கடை வாசர் ஐயா காண்ற பிரசங்கத்தை ரெக்கார்ட் போட்டு வாரத்தோட அந்த பிரசங்கத்தை திரும்பி கேளு. சபை வளர வேண்டும் என்றால் இதெல்லாம் செய்யணும். போன் நோட் எழுதணும், ரெக்கார்ட் போன் அழகான போன் வைத்திருப்பீங்க, ரெக்கார்ட் பண்ணணும். அதை என்ன பண்ணணும், வீடுகளில் கேட்கணும். 2-3 முறையாக என்ன பண்ணணும், அந்த வாரத்தோடு என்ன பண்ணணும், வாரத்தோடு பலிபீடம் மண்ணா வருகிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் பரலோக மாநில கோஷித்தார். வாரத்தோடு செய்தினால தேவன் கோஷிக்கும்படி செய்து கொண்டிருக்கிறார். ரெக்கார்டா போடுங்க, போட்டோ வைக்கிறது. அல்லேலூயா. இந்த 1ஆம் வசனம் சொல்கிறது அங்க இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றி பேசுகிறார். என்ன வருகை? இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை பற்றி பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 9ஆம் வசனம் என்ன வருகை? நல்லா சொல்லுங்க. யாராவது சொல்லுங்க பாப்போம். சாத்தான் வரப்போவது இல்லை. அக்கிரமக்காரனுடைய வருகை. யார் வருகை? அக்கிரமக்காரனுடைய வருகை. அப்ப ஒருத்தன் வரப்போகிறான், அவனுக்கு பேர் அக்கிரமக்காரன். அவனுக்கு இன்னொரு பேர் கூடப்பட்டிருக்கிறது. அவனுக்கு பேர் அந்தி கிறிஸ்து. என்ன வருகை? எல்லாம் மைக்கு வாங்கி கொடுங்க. நம்ம கிடைக்கிற மாதிரி ஹார்டாக பேச அப்ப இங்க 2ஆம் 9ஆம் வசனம் போடப்பட்டிருக்கிறது. அக்கிரமக்காரனுடைய வருகை வந்து வரப்போகிறது. இது வரைக்கும் இயேசுவின் வருகை தான் நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். இயேசு வருகை தான் நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆனால் இங்கு அக்கிரமக்காரனுடைய வருகை போடப்பட்டிருக்கிறது. இந்த வருகை 4 விதங்களில் வெளிப்பட போகிறது. ஒன்று, பெண்ண போடுங்க, சகல வல்லமையோடும் அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி. யாருடைய செயலின்படி? அந்த சாத்தானுடைய செயலின்படி ரவுண்டு போடுங்க. செயல்படி நம்பர் 1 சகல வல்லமையோடும் ஒன்று போடுங்க. சகல வல்லமையோடும் படிங்க. 2வது படிங்க. அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் 4வது வஞ்சகத்தோடும். சுருக்கமாக பார்த்தா வஞ்சகத்தோடும். 4 காரியத்தோடும் வஞ்சகத்தோடும் இருக்கும். என்ன இருக்க போகிறது? அந்திகிறிஸ்துவின் வருகையானது 4 விதங்களை வெளிப்பட போகிறது.
காரியங்களோடு வெள்ள கை காட்டுங்க 4 காரியங்களோடு சாத்தான் வெளிப்பட போகிறான். 4 காரியங்கள் வெளிப்பட போகிறான். ஒன்று சகல வல்லமை, சாதாரண வல்லமை இல்லை, ஆல் கைண்ட் ஆஃப் பவர். அப்ப என்ன போட்டிருக்கிறது இந்த உலகத்துல, இன்றைக்கு உலகத்துல பிடித்து நடந்து கொண்டிருக்கிறது ஆர்மி பவர், பொலிட்டிக்கல் பவர், எக்கனாமிக்கல் பவர், அதாவது பொருளாதாரம், பணத்தினால பணபலம், ஆள் பலம், யுத்த பலம், அரசாங்க பலம், இப்படி பலவிதமான பலங்களோடு இந்த சாத்தானுடைய வருகை வரப்போகிறது. உலகத்துல என்னெல்லாம் அதிகாரம் இருக்குமோ எல்லா அதிகாரத்தோடு சாத்தான் வெளிப்பட போகிறான். நல்லா கவனிக்குமா? இந்த சாத்தான் அந்த அதிக சாதாரண வரப்போகவில்லை, அவன் சகல அதிகாரங்களோடு வெளிப்பட போகிறான். இந்த அந்தி கிறிஸ்துவே இப்படி அதிக சகல வல்லமையோடும் அதிகாரத்தோடும் வஞ்சகத்தோடும் அற்புதங்களோடும் கள்ள அற்புதங்களோடும் கள்ள தீர்க்கதரிசனங்களோடும் வெளிப்பட போகிறான் என்றால், அவன் வெளிப்பட போகிறான். அவனுடைய கிரிகள் எல்லாம் பலமாய் செயல்பட போகிறது. உங்க கையில யார் கையில, நம்மளுடைய கையில ஸ்மார்ட் கார்டு வைத்திருப்போம், நம்ம கையில ஆதார் கார்டு வைத்திருப்போம், நம்ம கையில ஏடிஎம் கார்டு வைத்திருப்போம். இந்த கார்டுகள் எல்லாம் ஒன்று என்ன சொல்லுதுன்னா அந்தி கிறிஸ்து வரப்போகிறான் என்று சொல்கிறது. நம்ம ரொம்ப ஹாப்பி நம்ம இருப்போம். ஏடிஎம் கார்டு எடுத்து கையில காமிப்போம். உங்க கையில இருக்கிற ஏடிஎம் கார்டு, உங்க கையில இருக்கிற ஸ்மார்ட் கார்டு, இந்த ஒவ்வொரு கார்டு என்ன சொல்லுதுன்னா சாத்தான் வெளிப்பட போகிறான், அந்தி கிறிஸ்து வெளிப்பட போகிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப இன்றைக்கு சாத்தான் விதமா வெளிப்பட போகிறான். அதற்கு முன்பாக அவனுடைய அந்த அந்தி கிறிஸ்துவானவன் 7 வருட உபத்திரவ காலத்தை வெளிப்பட போகிறான். அதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. ரகசிய வரி கொண்டு இருக்கிறது, இரண்டாவது பகிரங்க வரி கொண்டு இருக்கிறது. இயேசு ரகசிய வரி கொண்டு வெளிப்பட போகிறார். அந்த இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிறார். அந்த ராஜா வெளிப்பட போகிறார். இந்த சாத்தான் வருகைக்கு உலகமே செயல்படுகிறது. இன்னைக்கு ராஜா வெளிப்பட போகிறார். இந்த வருகைக்கு சபை என்ன செய்ய போகிறது? அதை கவனிக்கிறீங்களா? அதை கவனிக்கிறீங்களா? இந்த அந்திகிறிஸ்து வெளிப்பட போகிறான். அவனுடைய வருகைய வரவேற்பு மணமகன் மணமகள் வராங்க, நல்ல மேல வைத்து நல்ல ட்ரம் வாசித்து எல்லாம் என்ன பண்றாங்க, மலர்களாம் தூவி என்ன பண்றாங்க, வெல்கம் பண்றாங்க. இப்ப இயேசு அந்த அந்திகிறிஸ்து வருகைக்கு மலர் தூவல, மேல வாக்கியம் வாசிக்குது. ஆனா உலக அரசாங்கங்கள், சைனா கவர்மெண்ட், அமெரிக்கன் கவர்மெண்ட், ஐரோப்பியன் கவர்மெண்ட், இன்னைக்கு நடந்து கொண்டு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாம் முஸ்லிம் கவர்மெண்ட், இது எல்லாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, அந்திகிறிஸ்துவின் வருகையை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சபையில பார்த்தா பெரிய பெரிய கோடீஸ்வரன் இல்லை. சபையில பார்த்தா 195% மக்கள் ஏழ்மையான மக்கள் தான் இருக்காங்க. ஏழ்மையான மக்கள் தான் இருக்காங்க. இந்த சபை இன்றைக்கு ராஜாதிகாரம் எப்படி வரவேற்க போகிறார்? புரியுதுங்களா? புரியுதுங்களா? கவனிப்பா, பசங்க கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிக்கிறீங்களா? இப்ப உங்க வீட்டுக்கு நான் வரேன், இல்ல ஐயா வரேன், யாராவது வராங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயா ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, ஐயா வரார், பாஸ்டர் ஐயா வராங்க, என்ன பண்ணுவீங்க? வீட்டை சுத்தம் பண்ணுவீங்க, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி என்ன பண்ணுவீங்க? ஐயாவுக்கு டீயோ சாப்பாடோ ஏதோ ஒன்று கணக்கு, ஐயா வந்த கணக்கு கொடுத்து அனுப்பணும், ஏதோ ஒன்று ஆயத்தப்படுத்துவீங்க. மனிதர்கள் வரும்போது இத்தனை கணம் என்றால், இடையில வரும்போது இத்தனை கணம் என்றால், ராஜராஜா வரப்போகிறார். இந்த ராஜராஜா வரப்போகிற வரவேற்கிற கூட்டம் ஒன்று இருக்கும் என்றால் அது யார் என்றால் மனவாட்டியாக நாம் தான் வரவேற்க போகிறோம். யார் வரவேற்க போகிறோம்? இயேசு எதுக்கு வரப்போகிறார்? மனவாட்டியாக நம்மை விட்டுக் கொண்டு போகும்படி வரப்போகிறார். யாரை விட்டுக் கொண்டு வரப்போகிறார்? இயேசுக்கு திருமணம் நடக்க, வானத்தில் திருமணம் நடக்க போகிறது. அவர் மனவாளர். நம்ம எல்லாம் ஆணும் பெண்ணும் சபையாக இருக்கிற விசுவாசிகள் எல்லாருமே ஆணாக பெண்ணாக ஒரே பேர் தான் மனவாட்டி. இப்ப இந்த மனவாட்டி சபையை தேவன் என்ன பண்ண போகிறார்? திருமணத்துக்கு அழைத்து கொண்டு போக போகிறார். அப்ப இந்த இயேசு வந்து நம்ம தான் அழைத்து கொண்டு போக போகிறார். இந்த மனவாட்டி சபை இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஐயா ஒரு வசனம் சொன்னாங்க, என் வாழ்க்கையில முதல்ல என் மனசுல ஆழமா போட்ட ஒரு வசனம் என்னன்னா, நீ ஆயத்தப்படுத்து, நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படுத்து, நீ குடித்தாய் காவலா என்று வார்த்தை. நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படுத்து. சுத்தி பாருங்க, உங்க பக்கத்துல உங்க உறவுக்காரத்தை நீங்க பேர் கொண்டு வந்திருக்கீங்க பாருங்க. பக்கத்துல நீங்க ஒரு கருத்து அனுப்பி இருக்குது,
ஊழியக்காரர் மூலமா அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்களா? சுவிசேஷம் மூலமா ரட்சிக்கப்படுகிறதா? சுவிசேஷ கொடுக்கணும் ரட்சிக்கப்படுகிறதான்னு பார்த்தா உறவினர்கள் மூலமாகத்தான் அதிகமா ரட்சிக்கப்படுவதற்கான கணக்கு சொல்லுது. ஊழியக்காரர் சொல்றது கண்டிப்பா சுவிசேஷம் ஊழிய திருத்துவா சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு மேலாக உறவுக்கான பிள்ளைகள் சபைக்கு வந்தவர்கள் அது உறவுக்கான பிள்ளைகள் அதிகமா அழைத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. சபைக்குள்ள சுத்தி பாருங்க, அங்கெல்ல பாருங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல உங்க உறவுகளை எத்தனை கொண்டு வந்திருக்கிறீங்க, உங்க வீட்டுக்கு பக்கத்துல எத்தனை கொண்டு வந்து எட்டி பாருங்க, பாத்தீங்களா? அல்லது உங்க பிள்ளைகளை கொண்டு வர முடியுதா? பாருங்க. நீங்க சர்ச்சைக்கு வரும்பொழுது தனியா நடந்து வராதீங்க, கையில் 2 பேர் பிடித்து கொண்டு வாங்க. நீங்க பிடிச்சிட்டு வரும்பொழுது பரலோகம் பார்க்கும். அந்த 2 பேர் என்ன பண்றீங்க, நீங்க பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தும்படி ஆயத்த கொண்டு வருகிறீங்க. நீங்க என்ன பண்றீங்க, கையை வீசிக்கிட்டு. ஹல்லேலூயா. அப்ப இங்க அந்திகிறிஸ்து வருகையை ஆயத்தப்படுத்தும்படி அமெரிக்கன் கவர்மெண்ட், ஐரோப்பியன் கவர்மெண்ட், சைனா கவர்மெண்ட், ரஷ்யன் கவர்மெண்ட், ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் எல்லாமே இந்தியன் கவர்மெண்ட். நீ உலகத்துல ஒரு காரியம் என்ன வார்த்தைனா, ஆதார் கார்டை இந்தியாவில் கொடுத்தாச்சுன்னா உலகத்துல கொடுக்குறது விஷயமே கிடையாது அப்படின்னு ஒரு செட் பண்ண. நம்ம வைத்திருக்கிற ஆதார் கார்டு சின்ன குழந்தைகள் கூட ஆதார் கார்டு ஸ்கூல்ல வாங்கி கொடுக்குறாங்க, பிறந்த குழந்தை கூட ஆதார் கார்டு வாங்கி கொண்டு இருக்கிறோம். ஒரு கருத்து என்னன்னா, ஒரு கணக்கு என்னன்னா, இந்தியாவில் ஆதார் கார்டு கொடுத்தாச்சுன்னா உலகத்தில் எங்குமாய் ஆதார் கார்டு கொடுத்துடலாம். எப்போதும் நமக்கு ஒரு கார்டு வாங்கினா என்ன பண்ணுவாங்க, கையில ஏதோ ரேக்கெட்டையும் பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கு நம்முடைய கண்ணில் விழித்திரையை ஸ்கேன் பண்ணியிருக்கிறான். கண்ணில் விழித்து இந்த கையை கூட மாற்றிடலாம், அவன் கண்ணை என்ன பண்ண முடியாது, உங்களுடைய ஜிபிஎஸ் கண்ட்ரோல் கூட கொண்டு வந்திருக்கிறான். பைபிளில் போடப்பட்ட வெளிப்படை 13ஆம் போடப்பட்ட அந்த 3 6 குத்தும்படிக்கு முத்திரையை போடும்படிக்கான எல்லா ஆயத்தம் தான் அந்த ஆதார் கார்டு. எல்லாம் கவனிக்கிறீங்களா? இன்றைக்கு உலக கவர்மெண்ட் அந்திகிறிஸ்து வருகை ஆயத்தப்படுத்தும் சகலம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் மனவாட்டியை மீட்டுக் கொண்டு போகும்படிக்கு இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இன்றைக்கு சபை என்ன செய்து கொண்டிருக்கிறது? அப்போ சொல்லுவேன், சபை என்பது ஒரு பியூட்டி பார்லர், சபை என்பது ஒரு அழகு நிலையம். மெய்ப்பர்கள், ஊழியக்காரர்கள், பியூட்டிஷியன், அழகு நிலையத்தை நடத்துகிறவர்கள். இன்றைக்கு சபையை 2000 வருடமாக சபையை அந்த பியூட்டி பார்லர் இருக்கிற மெய்ப்பர் என்ன பண்றாரு, விசுவாசியை வசனத்தில் அழகுபடுத்திக் கொண்டிருக்கிறார். சில பேர் என்ன பண்றீங்க, ஐயா மூஞ்சி கருப்பா மேக்கப் போடுங்க ஐயான்றீங்க. சில பேர் என்ன பண்றீங்க, மேக்கப் நானே போட்டுக்கிறேன், நானே மேக்கப். என்ன பண்ணாதீங்க, என்னம்மா தப்பா மேக்கப் போடணும், அடிக்க முடியல, கரெக்ஷன் பண்ண முடியல, சரி செய்ய முடியல, ஏதாவது ஒன்று கூட சொல்ல முடியல. நீங்களே வாத்தியார், யார் வாத்தியார்? வாத்தியார் இருக்கும்போது வசனம் போட்டுருக்குது, குருவுக்கு மிஞ்சின சீஷன் இல்லை. மிஞ்சி போனா குருவை போல ஆகலாம், தவிர குருவுக்கு மிஞ்சின சீஷன் இல்லை என்று சொல்லிருக்கிறது. புத்தகமா இருக்கீங்களா? ஆரம்பிச்சிருக்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த பகல் பிரயத்னம் ஒன்றுதான் இருக்கும். அல்லேலூயா. நல்லா கூர்ந்து கவனிங்க. ஹோலி ஸ்பிரிட் கர்த்தர் கொள்வார். எனவே இங்க மணவாளன் ஆயத்தப்படுத்துகிற மையம் தான் இது, மணவாட்டி ஆயத்தப்படுத்துகிற மையம் தான். இங்க இருக்கிற மெய்ப்பர்கள் பியூட்டிஷியனா இருக்கிறாங்க, அழகு நிலையத்தில் வேலை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தன் சபையை ஆண்டவருடைய மணவாட்டி யாரு, இயேசுடைய திருமணமாகக்கூடிய அந்த பெண்ணை இங்க இருக்கிற மெய்ப்பர்கள் அழகுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். சபை என்ன பண்ணணும், ஐயா இந்த மேக்கப் போட்டு மணமகள் என்ன கேட்பா, அழகா இருக்கா? மணமகள் என்ன கேட்பான், ட்ரெஸ் போட்டு என்ன பண்ணுவான், நான் அழகா இருக்கிறான்னு கேட்பான். நீங்க என்னைக்காச்சும் வந்து, ஐயா நான் அழகா இருக்கிறேனா, அழகு நம்ம முகத்தில் அழகு இல்லை, நான் கனிகள்ல வளர்ந்துருக்கிறேனா, ஜபத்துல வளர்ந்துருக்கிறேனா, பைபிள்ல வளர்ந்துருக்கிறேனா, நீங்க என்ன கேட்டீங்களா? அப்படியே வர்றது, அப்படியே போறது, அப்படியே சொல்லுங்க, அப்படியே வர்றது, சொல்லுங்க. கூட்டத்தை குறைச்சிட்டான், வாழ்க்கை குறைச்சிடும். என்ன கேட்டீங்கம்மா, என்ன கேட்டீங்க? கேட்டீங்களா?
கேட்டீங்க? சொல்லுங்க. அப்படியே வந்துட்டு அப்படியே போகுது. எப்படியே வந்துட்டு சொல்லுங்கம்மா. நைட் பிளேவர்ஸ் கொஞ்சம் கலகலப்பா போகும். அது எப்படியே வந்துட்டு அப்படியே வந்துட்டு அப்படியே போயிடும். இது கூட வரது கிடையாது. வந்து ஐயா ஜெபம் பண்ணுங்க கேட்கறது கிடையாது. ஐயா நான் வளர்ந்தனா வளரலையா என் வீட்டில் வெட்டுக்குதே நடக்கும். ஐயா காலேஜுக்கு போறதே கிடையாது. ரொம்ப சேஃப்டியா இருக்கிறது. ஐயா கிட்ட போனா என்ன ஆயிடும்? என்ன ஆயிடும்? மெய்ப்பன் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து நல்ல மித்திரம் கொடுத்துருக்காரு. மனதார சொல்றேன். கல்லூரிலே ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. தன்னை வளர்த்து கொண்டிருக்கிற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற ஓடி ஓடி பிரயாசப்பட்டு கொண்டிருக்காங்க. நீங்க எல்லாரும் கையிலும் ஒரு சபை தான் இருக்கு. கடவுள் பக்கத்தில் இருக்கிற எல்லா பாசன கையில ஒரு சபை தான் இருக்குது. இங்கதான் 2 சபை இருக்கு. அப்படியே ஒரு சில பேர் சபை வச்சிருக்கிறாங்க. சும்மா கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இங்க தான் நிரந்தரமான சபை இருக்கிறது. அவங்க பிரசங்கத்தை விசுவாசி கேட்டு போறாங்களோ இல்லையா, பாசன வேகமா சச்சை முடிச்சுட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பிரசங்கத்தை பண்ணி முடிச்சுட்டு இன்னொரு ஒரு பிரசங்கத்தை பண்ணி முடிச்சுட்டு 3வது பிரசங்கம் இங்க வந்து பண்ணி முடிச்சுட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப மனவாட்டி சபையை நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, நீங்க ஆசைப்படலையோ வேற வழி கிடையாது. மேக்கப் போடும்படிக்கு ஒரு தேவன் நியமித்து வைத்து விட்டார். ஆமென். கம்மியா வருத ஆமென் சொல்றீங்களா? பரவாயில்ல. உங்க ஐயாவை ஆண்டவர் கொடுத்து விட்டார். ஐயாவை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? தயவு செய்து என்ன பண்ணுங்க, மேக்கப் போடுறோம் ஐயா, நீங்க போடுறீங்க கொஞ்சம் போடுறீங்க, வீட்டுல என்ன பண்றீங்க, ஜெபம் பண்றீங்க, பைபிள் படிக்கிறீங்க, வந்து என்ன பண்ணுங்க ஐயா கொஞ்சம் என்ன பண்ணுங்க, பைபிளை கத்துக் கொடுங்க, ஜெபத்தை கத்துக் கொடுங்க, எனக்கு எல்லாவற்றையும் கத்துக் கொடுங்க ஆண்டவருக்குள்ள. ஆமென். ஹல்லேலூயா. இது வரைக்கும் உங்களுக்கு டவுட்டே வரல, எதுலயுமே டவுட் வரலாம். உங்களுக்கு அந்த பைபிள்ல டவுட் வரல, ஜெபத்துல டவுட் வரல, எதுலயுமே டவுட் வரலன்னா நீங்க ரொம்ப சூப்பரானதுதான். சூப்பரோ சூப்பர். எப்படி சொல்லுங்க, உங்க உடனே சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. எந்த டவுட்டும் எனக்கு வர்றது கிடையாது. சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. எனக்கு பைபிள்ல எந்த டவுட்டுமே வரலாங்க. நாங்க இயேசுவுக்கு மேல இருக்கோம். யாருக்கு மேல? அப்படியா? எங்க ஐயாவுக்கு மேல. எங்க ஐயாவுக்கு என்ன தெரியும்? எனக்கு தான் நிறைய தெரியும். அப்படியா? இயேசு இங்க பார்க்கிறோம். இங்க அந்த கிறிஸ்துவின் வருகைக்கு உலகமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கு ராஜதேசம் வரப்போகிறார். அவரை வரவேற்கும்படி சபை இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு சபையில கர்த்தர் ஒரு வாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். முழங்காலை பரிசாக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முழங்கால்கள் இயேசுவை வரவேற்கும். ஒரே கருத்து தெரியுங்களா? முழங்காலில் இருந்து ஜெபிப்பது, முழங்காலில் இருந்து வேதத்தை வாசிப்பது. அவர் வேற எதையும் எதிர்பார்க்கலாங்க. நீங்க வேதத்தை வாசித்தால் வேதம் உங்களை சுத்தமாகும். ஜெபம் செய்தால் தேவனுடைய உறவு உங்களை தேவனோடு அழகாய் ஐக்கியப்படுத்தும். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுவாமா, ஆண்டவரே இந்த வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். சொல்லுங்க, இந்த வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். சொல்லுங்க. ஹல்லேலூயா. இல்லையா? இந்த வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். எங்க மேய்ப்பர ஆயத்தமாக்கும்படி கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. அவருக்கு கீழ்ப்பட்டு